ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஊர்லேருந்து நேட்டிவ்லேருந்து வரும்போது என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து கிழங்கு, அடுத்தது வந்து அகத்திக்கீரை. இது நம்ம காட்டிலேயே போட்டிருக்கு. அகத்திக்கீரை இது ரொம்ப நல்லாயிருக்கும், கசப்பே இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இதுவும் வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இதுவும் நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச புடலங்காய். அடுத்து கத்திரிக்காய், பச்சை மிளகாய், இது எல்லாமே நம்மளோடதே தான். இந்த கீரை வந்து குப்பை கீரைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம காட்டிலேயே இது நிறைய இருக்கும். நான் வரும்போது இது எப்பயுமே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நெல்லிக்காய், இதுவும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதே. இது வந்து கோவக்கீரை. கோவக்கீரை வந்து வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்ட்டு நான் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக இது எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுத்து இது வந்து முடக்கத்தானும் நம்ம காட்டிலேயே அந்த முள்வேலிகள்லாம் நிறைய படர்ந்துருக்கும். இதையும் வந்து சாப்பிட்டுலாம். அடுத்து பார்த்தா பிரண்டை. இதுவும் நான் நெட்டு வச்சேன். ஃபஸ்ட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். சரி, இப்போது சாப்பிட்லாமேன்னு ட்ரை பண்ணுறேன். முருங்கைக்கீரை, இதுவும் நம்மளோட தோட்டத்தில் விளைஞ்சதே. இதை வந்து நான் சூப்பு வச்சு குடிப்பேன். அடுத்தது கருவேப்பிலை கூட ஊர்லேருந்தே கொண்டு வந்துடும். நான் பெருசாக கடையில் வாங்கவே மாட்டோம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் எப்போவுமே நம்ம போட்டுருவோம், பெருசாக கடையில் வாங்குறதில்ல. இது மக்காச்சோளம். இது வந்து அம்மா கொடுத்து விட்டாங்க. இது ரொம்ப பிஞ்சாக இருக்கிறதுனால இது ரொம்ப பசங்களுக்கெலாம் பிடிக்கும். அடுத்து வெத்தலை. நான் ரொம்ப நாளாக வெத்தலை வச்சு பார்க்குறேன், வெத்தலையே வரல. சரி, இந்த வாட்டி ஒன்று கொண்டு வந்து வச்சு ட்ரை பண்ணலாமேன்னு கொண்டு வந்திருக்கேன். முருங்கைக்கீரையும் அம்மா கொடுத்தாங்க, நிறைய காய்க்குதுன்னு. அடுத்து வடகம். நான் தாளிக்கிற எல்லாத்துக்கும் வடகம் தான் யூஸ் பண்ணுவேன். சட்னிக்கு மட்டும்தான் கடுகு போடுவேன். அடுத்து துவரம்பருப்பும் இது வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்சதே தான். துவரம்பருப்பு கடையில் வாங்கி நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்கிறதில்ல டேஸ்ட்டு. வீட்டிலேருந்தே கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து நான் அப்படி கட் பண்ணி இதில் கொஞ்சமாக உப்பு கலந்து வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா நம்ம ஸ்நாக்ஸ் எப்பயாவது ஃப்ரீயாக இருக்கும்போது வாயில் போட்டு இதை மென்று சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இது நல்லது. பச்சையாகவே சாப்பிட முடியாது எல்லா டைமும். ஸோ அதனால் நான் காய வச்சுக்குவேன் எப்போவுமே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லாயிருக்கும்.